வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் வந்துட்டு அந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், பைஜு வெங்கட் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாக இருக்கிற மதராசி மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மதராசி இந்த படத்தோட கதையை பற்றி நான் சொல்லணும்னா, இதில் ஆரம்பத்தில் ஒரு கிரைம் சிண்டிகேட் கும்பல் நம்ம பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினா தான் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலும் துப்பாக்கி போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த துப்பாக்கி பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் சிண்டிகேட் கும்பல் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண இந்த பிளானை NIAல சீனியர் ஆஃபீஸராக இருக்கிற பைஜு வெங்கட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாப்புல. தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இவர் சிவகார்த்திகேயன் நடுவில் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரால் அடிக்கடி தற்கொலை முயற்சி பார்த்தீங்கன்னா கையெழுதில் எடுக்கிறப்போ ஒரு இடத்துல கீழே விழுந்த அவருக்கு பைஜு வெங்கட்டுக்கு இப்போ ஒரு ஆள் தேவை. என்னன்னா இந்த மாதிரி கிரைம் சிண்டிகேட் கும்பல் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. இதை தடுக்க நம்ம உயிரை கொடுத்தாச்சு அதை காப்பாற்றுற ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணால் பைஜு வெங்கட் தேடி பிடிக்க அன்னைக்கு நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. இந்த கும்பலை பார்த்தீங்கன்னா எப்படியாவது பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா பைஜு வெங்கட் அவர்கிட்ட சொல்ல. அதே நேரத்தில் நம்ம லவ் ஃபெயிலியரில் இருக்கிற நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இது ஓகே நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க இந்த படத்தில் அவர் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. குறிப்பாக இந்த படத்தோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனை தவிர யார் பண்ணியிருந்தாலுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எனக்கு செட் அவுட் ஆன மாதிரி யாருக்குமே பார்த்தீங்கன்னா செட் அவுட் ஆகாது. இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிக்க விரும்புகிறேங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த் அவங்களோட பர்ஃபார்மன்ஸு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் நல்லாவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்குள்ளே இடைக்கே நடக்கிற அந்த பிரச்சனை, அதே நேரத்தில் அவங்க கண்ணில் காட்டுற அந்த ஃபீலிங்ஸு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம சிவகார்த்திகேயன் கிட்ட முரண்படுற அந்த விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து நம்ம அவர் பார்த்தீங்கன்னா பைஜு வசந்த் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா அவர் கொடுத்த ரோலை அவர் சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு AR முருகதாஸ் படம். இதனாலே தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தேன். குறிப்பாக தேட்டரில் இந்த படம் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ருக்மிணி வசந்தோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்தது. இதை தவிர்த்து இந்த படத்தில் இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த படத்தில் குறிப்பாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லா கேரக்டருமே அவங்க கேரக்டரைசேஷன் பண்ண விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கிரைம் ஸ்பீட் கும்பல ஆரம்பிக்கிற இந்த கதை ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது அவங்க ஹீரோ யார் அவங்க ஹீரோயின் யார் அவங்களுக்குள்ளே நடந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக மாறுது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா மாற்றி வில்லன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இதெல்லாம் செய்தாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கதை மாறுது. இந்த மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ படம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்ருப்போம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கப்படுது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கதை மாறுதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா என்னப்பா கிரைம் சிண்டிகேட் கும்பல்னு சொன்னீங்க, இப்போ லவ் ஸ்டோரியாக மாறிச்சு, இப்போ நான் வில்லனை ஹீரோயினை கட்டி வச்சுக்கிட்டேன்னா இன்னும் கதை மாறிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை பார்த்தீங்கன்னா இந்த படம் நமக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குது. இதை தவிர்த்து இந்த படத்தில் ஜம்வால் ஆகட்டும், அதே நேரத்தில் ஷமீர் ஆகட்டும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விக்ராந்த் ஆகட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா குறிப்பாக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொன்னால் ஷபீர் அந்த ஜம்வால் அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனாக அவங்க கொடுத்த ரோலை அவங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அவங்க ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தாங்க எனக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்க வைக்குது. குறிப்பாக அந்த சம்பாலா சாங் ஆகட்டும், அதே நேரத்தில் தங்கப்பூவேன்னு ஒரு சாங் வரும் அதுவாகட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே பிடிச்சிருந்தது அப்படிங்கிட்டீங்கன்னா எனக்கு பொறுத்தவரை ஓகே. செகண்ட் ஹாஃப் என்னை பொறுத்தவரை ஓகே தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டு நான் என்னன்னு இங்கே போட்டு ரிவீல் பண்ண விரும்பல. ரிவீல் பண்ணனா அது ஸ்பாயிலர் ஆகிடும். அதனால இந்த படத்தை பார்த்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக லவ் ஃபெயிலியரில் மனசன் சூசைட்காக தற்கொலை பண்ணிக்கிற ஒரு நபர் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாரையும் போட்டு அடித்து மிரள விடுவாப்புல பார்க்கும்போது நமக்கே பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்கும். என்னப்பா எங்கேருந்து எப்படிப்பா மாறிட்டான். குறிப்பாக நம்ம அந்த பிக் படத்தில் நம்ம தலைக்கு ஒரு சீக்வன்ஸ் இருப்பார்ல, எப்பா நான் மாத்திரை எடுக்கலன்னா உனக்கு தான் பிரச்சனை, அவனுக்கு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது அண்ணா சிவகார்த்திகேயன்னா சூப்பர் நல்லா பண்ணிட்டீங்க. குறிப்பாக AR முருகதாஸ் சார்
ஓகே. அவ்வளோதான் இந்த படத்தில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தாலும் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னவா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தாலும் இந்த படத்தோட கதை மாறுபடுறதுனாலேயே இந்த படத்தோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஸ் ஆகி போகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு ஓகே வாட்சா வந்து பார்த்திங்கன்னா மாறி போச்சு. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.9 ஸ்டார் ரேட்டிங் தரேன். என்னை பொறுத்தவரை ஒரு ஓகேவான வாட்ச் தான் இந்த படம். ஓவராலாக இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம்.